இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நேற்று நம்முடைய ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டை அவர் மிகவும் ஒரு அவமரியாதைக்குரிய விதத்தில் அவர் பேசியுள்ளார். அதை நான் திரும்பி பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்ன போதிலும் நாங்கள் பொதுவாக தமிழ்நாட்டு எம்பிகள் நாங்கள் என்ன சொல்கின்றோம், நீங்கள் திரும்பி பெறுவது மட்டுமல்ல, நீங்கள் இதற்கு மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும். அதே வேளையில் நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் ஒப்புக்கொண்டதாக ஒரு தவறான தகவலை அவர் தெரிவித்துள்ளார். ஒருபோதும் தமிழக அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பாக அந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவை இருமொழி கொள்கையைத்தான். இதுபோன்ற சில விஷயங்களில் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தால் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்று நம்முடைய தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் எங்களை பொறுத்தவரை இந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் அதற்கு ஆங்கில புலமை ஒரு காரணம். அந்த ஆங்கில புலமை நமக்கு வந்தது இருமொழி கொள்கைகள் தான். அதையால் நமக்கு இந்த தமிழ்நாடை பொறுத்தவரை என்றும் நமக்கு இருமொழி கொள்கை, என்றைக்கும் நாங்கள் ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.